இந்திய சினிமாவில் நம்பர் 1 இடத்தை பிடித்த அஜித்தின் சம்பளம். அஜித் இப்பொழுது விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகின்றார். மகள் திருமேனி இயக்க லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. படத்தின் முதல் கட்ட ஷூட்டிங் அர்பைஜானில் தொடங்கி நடந்து முடிந்தது. அடுத்த கட்ட ஷூட்டிங் எப்போது இங்கே தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பில் ஏகே ரசிகர்கள் இருக்கின்றார்கள். இந்த சூழலில் அஜித்தும் ஆதிக் ரவிச்சந்திரனும் இணையவிருக்கும் படத்துக்கு குட் பேட் அக்லி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த படத்தின் OTT உரிமத்தை பிரபல நிறுவனம் கைப்பற்றி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. விடாமுயற்சி ஷூட்டிங்கை முடியாத சூழலில் அஜித்தின் 63வது படம் பற்றிய தகவல் சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவின. அதன்படி மார்க் ஆண்டனி படத்தின் மூலம் பெரும் கவனம் ஈர்த்த ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த படத்தை இயக்குவார் என்றும், நேர்கொண்ட பார்வை படத்தில் அஜித்துடன் அவர் நடித்த போதே கதையை சொல்லி ஓகே வாங்கி விட்டார் என்றும் கூறப்பட்டது. இந்த சூழலில் அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் இணையும் படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சில நாட்களுக்கு முன்பு வெளியானது. அதன்படி படத்துக்கு குட் பேட் அக்லி என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கும் இப்படத்துக்கு தேவஸ்ரீ பிரசாத் இசையமைக்கின்றார். 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. படத்தின் OTT உரிமத்தை அமேசான் பிரைம் நிறுவனம் கைப்பற்றி இருப்பதாகவும் ஒரு தகவல் ஓடுகிறது. பல கோடி ரூபாய் கொடுத்து உரிமத்தை அந்நிறுவனம் கைப்பற்றி இருப்பதாகவும், சேட்டலைட் உரிமத்தை கலைஞர் டிவி கைப்பற்றி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு இடையில் அஜித்தின் சின்ன ஆபரேஷன் நடந்தது. நடிகர் ஓய்வில் இருப்பார் என்று பார்த்தால் மீண்டும் தனது குழுவுடன் பைக் டூர் கிளம்பியுள்ளார். சமீபத்திய பைக் டூரில் தனது குழுவினருக்கு சாப்பாடு சமைத்து கொடுத்துள்ளார். அந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரல் ஆனது. இந்த நிலையில் இப்படத்திற்கு நடிகர் அஜித்துக்கு ரூபாய் 200 கோடி சம்பளம் பெற இருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய அளவில் சம்பளத்தில் முதலிடத்தை பிடித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.